ஹலோ, இது வந்து இது வந்து கதங்க குளம்னு சொல்கிறது. இந்த சீரற்ற காலநிலையால் இது இப்படி நிரம்பி இருக்குது. இது கதங்க குளம்னு சொல்கிறா. நீங்கள் யோசிப்பீங்க என்ன கதங்க குளம்ண்டு. இதில் அக்காவும் தங்கையும் குளிக்க வந்த இடத்துல இந்த இதுக்குள்ளே குளத்துக்குள்ளே விழுப்பட்டு 2 பேரும் இறந்துருக்கிறாங்க. இறந்துருக்கிறதால தான் இதுக்கு அக்கா தங்கைன்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இது ஊர்வாத்துறையில் அமைஞ்சிருக்கு. 3வது குளம். 1வது உப்பு குளம், 2வது கலைக்குளம், 3வது அக்காதங்க குளம். இதில் அக்காவும் தங்கையும் ஒரே நேரத்தில் இறந்துருக்கிறாங்க. அதால் தான் இதுக்கு அக்கா தங்கைன்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இதில் நிறைய குடியிருப்பு வாசிகள் இருக்கிறார்கள். அது அந்த சைட்டில் அந்த மாடு நடந்து போகிறது, அதுவும் ஒரு வீதி. இதில் இதுவும் ஒரு வீதி. இதுலேயும் மக்கள் இருக்கணும். இது போக்குவரத்துகளும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த இடம் நிறைஞ்சிருக்கிறதால இதுதான் இந்த 3வது குளம். 3வது குளத்தின் அடையாளம் இதுதான். அக்காதைன்னு சொல்கிறது இந்த அடையாளம் இதுதான். காலநிலை மாற்றத்தினால எப்படி நிறைஞ்சு இருக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இதுக்கு என்ன செய்யணுன்றதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்குரிய இதுகளை செய்யலாம். நிறைய பேர் அப்படி இருக்கிறோம், பாதிக்கப்பட்டு போய் அதைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வீடுகளுக்குள்ளே தண்ணிகள் புந்திருக்கு. அப்படியான சூழ்நிலையில் இருக்கிறோம். அவைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தயவுசெய்து மறக்காமல் டிலக் ராஜசேகர் என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.